தெலுங்கானாவில் வெறிநாய் கடித்து ராபிஸ் நோயால் சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. அதாவது தெலுங்கானா மாநிலம் ஜெகத்யால மாவட்டத்தில் உள்ள துங்கூரு என்ற கிராமத்தை சேர்ந்தவர் 4 சிறுவன் இவன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தெருவில் விளையாடி கொண்டிருந்தபோது வெடிநாய் கடிக்க ஏற்பட்டது. அந்த கடியில் இருந்து தப்பிப்பதற்காக அருகில் இருந்த கால்வாயில் விழுந்த நிலையில் பெற்றோர்கள் இவனை உடனடியாக அங்கிருந்து மீட்டு அவனுக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் நாய் கடிக்கவில்லை என அந்த பெற்றோர்கள் கருத்தில் கொண்டு தடுப்பூசி எதையும் அளிக்காமல் அந்த சிறுவனுக்கு சிறு காயங்களுக்கு மட்டும் மருந்து அளித்து வந்த நிலையில் அந்த சிறுவன் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் கனமழை பெய்ததன் காரணமாக மழையில் நடந்ததன் காரணமாக அவனுக்கு உடல் உறுப்பில் உடல் பல்வேறு உபாதைகள் கொண்டு ஆரம்பித்தது. இதனை கவனித்த பெற்றோர் உடனடியாக சித்திப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போதுதான் அவருக்கு நாய் கடித்ததனால் ராபிஸ் நோய் தாக்கப்பட்டிருப்பதாக உடனடியாக அவரை ஹைதராபாத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலன் அளிக்காமல் அந்த சிறுவன் இறந்துவிட்ட நிலையில் அந்த ஊர் கிராமமே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.